எட்டாம் அறிவு நேயர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உணவில் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் பூண்டு, வெள்ளை பூண்டு. இந்த பூண்டு வந்து என்ன விதமான நன்மைகளை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இன்றைக்கி நிறைய பேர் அதை வந்து சரியாக பயன்படுத்தலை, முறையாக வந்து உபயோகப்படுத்துறதில்லை. அது எப்படி நம்ம வந்து முன்னோர்கள் வந்து பயன்படுத்தினாங்க, நம்ம அது பயன்படுத்துறதுனால என்ன விதமான நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பூண்டில் வந்து பார்த்திங்கன்னா அலிசின் ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இது பல நன்மைகளை வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இன்றைக்கி வந்து பூண்டு வந்து கேப்சூல் ஃபார்ம்லேயும் வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் வந்து கிடைக்கிது. பூண்டு வந்து இயற்கையாக நம்ம முன்னோர்கள் வந்து உணவில் எப்படி பயன்படுத்தினாங்களோ அந்த மாதிரி அது தோல் நீக்கி அதை வந்து நசுக்கி குழம்புலையோ அல்லது ஒரு ஏதாவது உணவுப் பொருள் தயாரிக்கும் போது அதை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த பூண்டு வந்து நம்ம ராவம் வந்து சாப்பிட்றது தான் மிக அற்புதமான ஒரு நன்மைகளை நம்ம கொடுக்கும். இந்த பூண்டு தோலை நீக்கிட்டு அதை நசுக்கின உடனே அதில் அலடினின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் வந்து செக்ரேட் ஆகுது. இதை நம்ம வாய்க்குள்ளே போட்டு மெல்லும் போது நம்ம வாயில் எச்சில் சலைவான்னு சொல்லக்கூடிய எச்சில் இருக்கக்கூடிய ட்ரிப்சின் இது ரெண்டுத்தோடையும் மிக்ஸ் ஆகி அலிசின் ஒரு காம்பவுண்ட் வந்து வெளிவருது. இந்த அலிசின் காம்பவுண்ட் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி சிஸ்டத்தை வந்து கொடுக்குது. டிஃபென்ஸ் மெக்கானிசமாக வேலை செய்யுது. வாய் முதல் ஆசனமாக இருக்கக்கூடிய எந்த விதமான பாக்டீரியா வந்தாலும் அதை வந்து கொண்டுடுது. நரம்பு சேர்க்கக்கூடிய பாக்டீரியா எதையும் இது வந்து பாதிக்கிறதே இல்லை. இந்த அலிசின் வந்து பூண்டை வந்து நசுக்கும் போது கட் பண்ணும் போதே அதனோட குணத்தை வந்து வெளிக்காட்ட ஆரம்பிச்சிடும். இந்த பூண்டை வந்து நம்ம வந்து நசுக்கி தேனில் வந்து மிக்ஸ் பண்ணியும் நம்ம வந்து நிறைய பேர் எடுக்கிறத வந்து பார்த்துருக்கோம். அப்படியும் சாப்பிட்லாமான்னா கண்டிப்பாக அப்படியும் சாப்பிட்லாம். சில பேர் வந்து இரவு நேரத்தில் வந்து பூண்டை வந்து நசுக்கி பசும்பால் வந்து காய்ச்சி சாப்பிட்றாங்க. இதுவும் வந்து நன்மைகளை வந்து கொடுக்குமான்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் அது வந்து சுடு பாலில் வந்து நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். அது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சாப்பிட்றது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, கொலஸ்ட்ரால் வந்து கட் டவுன் பண்ணுது, கொலஸ்ட்ரால்னால் ஏற்படக்கூடிய அந்த ஹார்ட் பிளாக் எல்லாம் வந்து வராமல் தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க சொல்கிறாங்க, அவங்க பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி கேப்சூல் வடிவில் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த கார்லிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் பேர்ல்ஸ்ன்னு சொல்லி வரக்கூடிய அந்த கார்லிக் பல்ஸில் வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து முழுமையாக வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. கார்லிக் வந்து இயற்கையாக வந்து அப்படியே மென்று சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம். நல்ல மென்று சாப்பிடும்போது என்ன ஆகும், வாய் வந்து எரியும், வாய் வந்து சில பேருக்கு வெந்து போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து கிரியேட் ஆகும். அதெல்லாம் பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது மட்டுமே உங்களுக்கு வந்து நல்ல இம்யூன் வந்து பூஸ்ட் ஆகும். உடம்புக்கு கொலஸ்ட்ரால் வந்து லோயர் பண்ணும், தேவையற்ற கொழுப்புகளை வந்து உங்களுக்கு வந்து கரைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கார்லிக் வெள்ளைப்பூண்டு வந்து கபத்துக்கும் வந்து பயன்படுத்தலாம், ஜீரண கோளாறுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். குறிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் மந்தத்தன்மை வந்து ஏற்படும். சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா கக்குவாங்க, வயிறு உப்புசம் வந்து ஏற்படும். இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு வந்து இந்த பூண்டை வந்து நம்ம கொடுக்கலாம். இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பூண்டை வந்து நல்லா நசுக்கி ஒரு துணியில் கட்டி அனலில் வந்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அது சார் பிழிஞ்சு அதுக்கப்புறம் அதில் வந்து தேன் நல்லா மிக்ஸ் பண்ணி நாக்கில் வந்து லைட்டாக ஒரு 2 சொட்டுகள் கை விரலில் அதை எடுத்து நாக்கில் தடவி விட்டால் போதும். இந்த மந்தத்தன்மை வந்து நீங்கும். இதே மாதிரி வந்து நெஞ்சு வந்து சளி கட்டியிருக்க குழந்தைங்களுக்கும் இதே போல் வந்து கொடுக்கலாம். இப்போ பெரியவங்களுக்கு ஜீரண கோளாறு இருக்குது, அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல் நல்லா மென்று சாப்பிட்லாம். அது இல்லாமல் இந்த பூண்டை வந்து நல்லா நசுக்கி தேனில் குழப்பி அதை அப்படியே வந்து நல்லா வாயில் சுவைச்சி மென்று சாப்பிட்டு விழுங்கலாம். இதில் கொழுப்பு வந்து கரையணும், கொஞ்சம் ஊழசதை வந்து அதிகமாக இருக்குது, வயிறு மந்தத்தன்மையும் இருக்குது அப்படின்னு நல்லா ஜீரணமாகணும், கொழுப்புகளை வந்து கரையணும், வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த விசரல் ஃபேட்டை வந்து கொஞ்சம் கரையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூண்டை வந்து இதே போல் நசுக்கி சாறு வந்து பிழிஞ்சு ஆப்பிள் சைடர் வெனிகர்னு சொல்லி கடைகளில் வந்து கிடைக்கும், பலசரக்கு கடையில். இதை வாங்கி சரி பங்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் வயிறு எரிச்சல் அதிகமாக இருக்கவங்க ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த பூண்டு சாறும் 1 டீஸ்பூன் ஆப்பிள் சைடர் வெனிகரும் 1 டீஸ்பூன் தேனும் வந்து கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வயிறு இருக்கக்கூடிய அந்த மந்தத்தன்மை நீங்கும், தேவையற்ற கொழுப்புகள் வந்து கரையும், ஜீரண மண்டலம் வந்து நல்ல வலுப்பெறும். பூண்டு வந்து இன்றைக்கி பெரும்பாலும் மக்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பூண்டை எடுக்கிறாங்க, அந்த உரிக்கிறாங்க, தோலை வந்து உரிக்கிறதில்ல, ஜஸ்ட் அந்த பல்களை வந்து எடுத்துகிட்டு மொத்தமாக குழம்புல வந்து போட்டுறாங்க. இப்படி பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு ஏதாவது பலன் கிடைக்குமான்னா கண்டிப்பாக வந்து முழு பலன் கிடைக்காது. ஏன்னா நம்ம வீட்டில் அம்மாக்களோ நம்ம பாட்டிமார்களோ
நம்ம மனைவியோ அக்காவோ தங்கச்சியோ என்ன எப்படி பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தோலை நல்லா நீக்கிடுவாங்க. அந்த வெள்ளை பூண்டை வந்து நசுக்குவாங்க, மத்தில் வச்சு நசுக்கி அதுக்கப்புறம் குழம்புல போடுவாங்க. இல்லை ஒரு சட்னி செய்யும்போது கூட ஒரு பல்லு வந்து சட்னியில் வந்து போடுவாங்க. ஒரு கடலை சட்னியோ தேங்காய் சட்னி செய்யும் போதோ இதை வந்து நம்மளுக்கு பயன்படுத்துவாங்க. ஏன்னா அதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. அது நசுக்குனா மட்டும்தான் அலிசின்ற காம்பவுண்ட் வந்து வெளிப்படும். அதுதான் வந்து நம்மளுக்கு பலவிதமான நன்மைகளை வந்து கொடுக்கும். இந்த பூண்டு வந்து வேறு எந்த விதமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க, இதில் சில ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க மேலை நாடுகளில். இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இதில் ஒரு ரிசர்ச் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் நம்மளோட பிரெயின் பவருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பப்ளிகேஷன்ஸ் வந்துருக்கு. நீங்கள் வலைதளத்தில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பூண்டை வந்து நசுக்கி இந்த வெளிப்படக்கூடிய அலிசின் காம்பவுண்ட் வந்து எஸ்ஹெச் குரூப், அதில் இருக்கக்கூடிய அந்த சல்ஃபைட் குரூப் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரம்மின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை. இது வந்து மூளைக்கு ரொம்ப வலு சேர்க்கும், நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதோட சேர்த்து வந்து நிறைய பேருக்கு டெஸ்ட்டுக்காக கொடுக்கும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மூளையில் இருக்கக்கூடிய இந்த பிரெயின் செல்ஸ் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்குது, நல்ல மெமரி ரிட்டென்ஷன் வந்து இருந்திருக்கு. இந்த பிரெயின் ஃபாக்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம் டைமில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா, இல்லை ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு கூட ஒரு அசதி வந்து ஏற்படும். இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து நீக்குது. ஏன்னா கட்டுக்கும் பிரெயினுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது. இன்றைக்கி நிறைய வலைத்தளத்தில் இதை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இதோட புரிதல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கட்டை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும்போது பிரெயினும் வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகி இந்த மாதிரியான ரியாக்ஷன் வந்து மெமரி வந்து நல்ல ஆக்டிவாக இருக்கக்கூடியதை வந்து பார்த்துருக்கோம். மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து இந்த பூண்டை வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் பல்வேறு விதமாக வந்து நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல அற்புதமான ரிசல்ட்ஸ் வந்து வயிற்றில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மூளைக்கும் வந்து நல்ல மெமரி பவர் வந்து கிடைக்கும். பிரெயின் ஃபாக் இல்லாமலேயும் பார்த்துக்கலாம். நல்ல ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும், தேவையற்ற கொழுப்புகள் வந்து கரையும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது டாக்டர் சச்சிதானந்தம். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல் தேவைப்படுது, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.